Start, Hi, good afternoon. My name is Senthilkumar, professor working here for past 4 years. I had a vast experience in the clinical area and as well as teaching area. So we have presented nearly 7 lecturers. We got a very good response. As it is, today we are going to discuss about clinical orthopedics. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஒவ்வொரு டைமும் உங்கள் வியூஸு, உங்களோட ரெஸ்பான்ஸு, ஆன்லைனில் ஆன்சர் பண்ணுறது, ஸோ எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ அது எங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணோம். எங்களுக்கு நியர்லி லாட் ஆஃப் எனர்ஜி. எஸ்டர்டே எங்கள் காலேஜுக்கு கிருஷ்ணகுமார் சார் வந்திருந்தார், அவங்க ஃப்ரெண்டு கணேஷ் 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஸோ இதே மாதிரி எங்களோட மோட்டிவேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இது சொல்லக்கூடிய விஷயம் சொல்லிட்டோம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நிறைய எஃபோர்ட் போட்டு எடுக்கிறோம். இன்றைக்கி நான் எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ ஆர்த்தோபெடிக் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய ஃபிசியோதெரப்பியில் நிறைய படிக்கிறது ஆர்த்தோபெடிக்ஸ், நிறைய படிப்போம், இம்பார்ட்டன்ஸும் நிறைய குடிப்போம். அதனால் உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ என்னால் உங்களுக்கு என்ன டீச் பண்ண முடியுமோ அதை நான் டீச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். தட் வில் ஹெல்ப் யூ டு அட்டெண்ட் யுவர் MRB எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ தமிழும் பேசுகிறேன், இங்கிலீஷும் பேசுகிறேன். சம் ஆஃப் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வீவிங் த கோர்சஸ் அண்ட் ஆல். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு பி ஒர்க் இன் போத் ஏரியா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ். ஓகே, வி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களோட ஆன்சர்ஸ் முடிஞ்ச ஆன்லைனில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் ஐ எம் ஆஸ்கிங் த கொஸ்டின், வாட் இஸ் ஃப்ராக்சர்? முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் டிஸ்லொகேஷன்? எந்த கொஸ்டின்ஸ் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். வாட் இஸ் ஸ்ப்ரைன்? வாட் இஸ் ஸ்ட்ரெயின்? ஓகே, ஸோ வாட் இஸ் த காமனஸ்ட் டிஸ்லொகேஷன் இன் த ஹிப் அண்ட் காமனஸ்ட் டிஸ்லொகேஷன் இன் த ஷோல்டர்? இந்த மாதிரி காமனான கொஸ்டின்ஸு நம்மளால் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆஸ் இட் இஸ் கிளினிக்கலில் ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் ஃப்ராக்சர்னா பிரேக் இந்த போன், இல்லை போன் எலும்பு உடஞ்சி போச்சுன்னா ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் வி ஹாவ் சம் anatomical ப்ராப்பர் டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நாங்கள் லீட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்பர் டெஃபினேஷன்ஸ், எந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணோம், இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாங்கிற மைண்ட் கடைசியில் தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்கள் கிட்ட ஒரு ஆன்சர் வரும், இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ என்னோட கைண்ட் அட்வைஸ். இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? யா, தேங்க்யூ. ஆன்சர் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்காக ஃப்ராக்சர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன், அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் லெப்ரசி, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இல்லை 2 கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு சாப்டர்லையும் ஒரு 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். போகலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Yeah. So our patients presents with a fracture of distal radius with a dorsal displacement and radial shortening. Which of the following is the most likely diagnosis? Hopefully, உங்களோட fractures-ஓட fracture, first questions fracture. As it is, நான் கேட்டதுனால fracture, what is fracture-னு கேட்டேன். Fracture-னா proper definition, anatomical discontinuity of the bone or any break in the bone அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரில் பிரேக்லாம் இருக்காது, எக்ஸாக்டாக நம்ம விசிபிள் பிரேக்லாம் இருக்குது. அதனால தான் நான் anatomical discontinuity, கார்டெக்ஸில் மைல்டு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருந்தால் கூட நம்ம ஃப்ராக்சர் தான் சொல்லுவோம். ஸோ அது ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்லையும் வரும். ஸோ அதனால் யூஸ்வலாக ஃப்ராக்சரை டிஃபைன் பண்ணும்போது வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிரேக்குன்னு சொல்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், ப்ராப்பராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ as it is, கோலிஷ் ஃப்ராக்சர், ஸ்மித் ஃப்ராக்சர், பர்டன் ஃப்ராக்சர், மாண்டிஜியோ ஃப்ராக்சர். இந்த 4 ஃப்ராக்சருமே கோலிஷ் ஃப்ராக்சர் இங்கே தான் நடக்கும், ஸ்மித் ஃப்ராக்சரும் இங்கே தான் நடக்கும், இந்த இடத்துல தான் நடக்கும், பர்டன்ஸ் ஃப்ராக்சரிங் இந்த இடத்துல தான் நடக்கும், மாண்டிஜியோ ஃப்ராக்சர் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் நடக்கலாம் இங்கேயும் நடக்கலாம். ஸோ இதை வச்சு வி கேன் ஏபிள் டு டிஸ்கிரைப். இதை வச்சுக்கிட்டு வெளியில் வச்சுட்டு மற்ற 3 சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் இட் இஸ், என்னோட ஆர்த்தோபெடிக் டாக்டர் சொன்ன மாதிரி யூஸ் டு சே கோலிஷ் ஃப்ராக்சர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ராக்சர் ஆஃப் ரேடியஸ் ஆர் வித்தவுட் அல்னா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான். ஸோ கோலிஷ் ஃப்ராக்சரில் டார்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நமக்கு டின்னர் ஃபோக் டிஃபார்மிட்டி இஸ் குவைட் காமன் ஹியர். ஸோ இந்த டார்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரதுனால இது கீழே இறங்கிறதுனால கை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். வி கால் இட் as a dinner fork deformity. அதாவது ஃபோர்க் சாப்பிடும்போது இந்த ஃபோர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி டின்னர் ஃபோக் டிஃபார்மிட்டி இந்த டிஃபார்மிட்டியில் ரொம்ப காமனாக வரும்.
ஸோ ஆன்சர் நான் இப்போ சொல்லிட்டேன், வெரி காமனாக டார்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப காமனாக வருது, இந்த இடத்துல வருது. யூ கேன் கோ வித் so Colles fracture would be the right answer. ஸோ நம்ம எஸ் இட் இஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணதால எனக்கு தெரியும், அதனால நான் சொல்லிடுறேன். ஸோ இருந்தாலும் டைம் ஃபார் த ஆன்சர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதுக்கான எல்லா ஸ்லைட்ஸும் இந்த டைம் ஃபார் ஆன்சர்ஸ் போடுறேன், நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே ரைட் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். யா ஸோ கோலிஸ் ஃப்ராக்சர் வில் பி த ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து எப்படி நான் டிஃபரேட் பண்ணிக்கலாம், ஸ்மித் ஃப்ராக்சர் ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர். ஸோ பேர்ட் ஃப்ராக்சர் சாப்பர்ஸ் ஃப்ராக்சர் எடுத்தோம் அப்படின்னா அது ஆக்சுவலி இன்ட்ரா ஆர்டிகுலர். எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் அப்படின்னா அந்த ஃப்ராக்சர் லைன் வந்து இருக்கலாம், பட் சாப்பர்ஸ் ஃப்ராக்சர்ஸ் நம்ம ஆன்சர்ஸ்ல இல்லை. ஸோ வித் ஆல்வேஸ் கோலிஸ் ஃப்ராக்சர். ஸ்மித் ஃப்ராக்சரும் ரிவர்ஸ் ஸ்மித் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோலிஸ் ஃப்ராக்சர் அண்ட் ஸ்மித் ஃப்ராக்சர் திரும்ப சொல்றேன், இது எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர். ஸோ அதே மாதிரி யா மாதிரியான செஷன் தான் போட்டுருக்கேன். 65-year-old woman with osteoporosis present with a lower trauma fracture, low trauma fracture of the femoral neck. Which of the following is the most appropriate management? இப்போ உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ல நிறைய இதுல எல்லாமே வெரி ஃப்ராக்சர்ஸ்க்கு ரொம்ப காமனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பிரிச்சிருவோம். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வி ஆல்வேஸ் கோ வித் பிஓபி, ஸ்பிளிண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி பண்ணோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி பண்ணோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த அப்சர்வேஷன் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட், இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா டீரோட்டேஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு அப்படியே காலை படுக்க வச்சிடலாமா அப்படின்னா நோ. எக்ஸாக்ட்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு ஆன்சர் உங்களுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க சூஸ் பண்ணி சொல்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்லை எந்த ஆன்சரா இருக்கும் ஆன்சர் பண்ணுங்க. வில் கிவ் யூ த 2 minutes of time. Yeah. Thank you. Sorry. ஃப்ராக்சர் ஒருத்தருக்கு நார்மலாக ஃப்ராக்சர் ஆன உடனே நம்ம பிஓபி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா சர்ஜரி. சர்ஜரியில் என்னென்ன டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஜரி யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ராக்சர், டாக்டர்ஸ் வில் டிசைட் த ட்ரீட்மெண்ட் பார்ட். ஸோ இப்போது இந்த பேஷண்ட்ஸ்க்கு 65 years ஓல்டு லேடி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது அப்படின்னாவே வி ஆல்வேஸ் கோ வித் அஃபோர்டபுள். பேஷண்டோட அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா வி ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு கோ வித். சொல்லுங்க உங்க ஆன்சர் என்ன ஆன்சரா இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஸோ ஆன்சர் யா ஸோ சி டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி. ஸோ ஆர்த்தோபிளாஸ்டியில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி போன்ஸ் வீக்காக இருக்கும். நீங்கள் ஹிப் ஸ்க்ரூலாம் போட்டு நம்ம நெயில்ஸ்லாம் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா த போன் மே சான்ஸ் டு கெட் அ ஃப்ராக்சர் ஃபர்தர். இல்லை ஹீலிங் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகும். அவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹிப் அண்ட் ஸ்க்ரூலாம் போட்டு நம்ம இமோபிலைசேஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலும் வி நீட் டு பி வெயிட் ஃபார் குவைட் லாங்கர் பீரியட். 2 months வெயிட் பண்ணும்போது தே மே சான்ஸ் டு கெட் ஜெனரல் பாடி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம். ஸோ பெட்டர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் ஆல்வேஸ் கோ ப்ரிப்பேர் வித் டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி வில் பி த ஆன்சர்ஸ். ஸோ இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் what are the indications for total hip arthroplasty. டிஹெச்ஆரில் 2 டைப் சொல்லுவாங்க. ஹெமி ஆர்த்தோபிளாஸ்டி, டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஹெமி ஆர்த்தோபிளாஸ்டினா ஒன் சைடு அஸ்டபுலர் காம்பனன்ட் மட்டும் மாற்றுவாங்க, இல்லை அப்படின்னா ஹிப் காம்பனன்ட் மட்டும் மாற்றுவாங்க, ஃபிமோர் காம்பனன்ட் மட்டும் மாற்றுவாங்க. இல்லை போத் சைட் தே ஆர் சேஞ்சிங் அவுட், வி கால் இட் அஸ் டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி, தே சே இட் அவுட். அதில் யூனி கம்பார்ட்மெண்ட், பை கம்பார்ட்மெண்ட், நீக்குள்ளலாம் வரும். அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரி காமனாக என்னை பொறுத்த வரைக்கும் நைட் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது. என்னால் நைட்டில் தூங்கவே முடியல, பெயின் அதிகமாக இருக்குன்னா வி நீட் டு கோ ஃபார் டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி. சிவியர் டீஜென்ரேஷன்ஸ் இருக்குது, என்னால் வெயிட் பேரிங்கே பண்ண முடியல, நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வி நீட் டு கோ ஃபார்
டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி. டிஃபார்மிட்டி ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னால காக்ஸாவேலா அந்த மாதிரியான லிம்பிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, வேலிங் கெயிட் ரொம்ப அதிகமா இருக்காலும் we need to go for சர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்ரே வில் டிசைட். ஸோ எக்ஸ்ரேவை நம்ம எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ போனி டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, கார்ட்லேஜ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு, டோட்டலாக வேனிஷ் ஆயிருக்கு அப்படின்னா we need to go for டிஹெச்ஆர். ஓகேவா? தட்ஸ் அது வெரி காமனாக நான் சொன்னபடி நைட் டைம்ல ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். நைட் பெயின் இருக்கு அப்படின்னா ஸ்லீப் டிஸ்டர்ப், நாக்டர்னல் பெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயின் இருந்துச்சு அப்படின்னா we need to go for furtherly doctors will advise the indications for total hip arthroplasty. இந்த இண்டிகேஷன்ஸ்ல எங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ், என்ன மாதிரியான பேஷன்ஸ்க்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்க பேஷன்ஸ் டிஹெச்ஆர் சூஸ் பண்ணுவாங்கிறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட், ஃபைன். We can go for next. Can we go? Yeah, thank you. Sorry. Cemented. As it is. Yeah, thank you for a question. உங்க questions நன்றிப்பா. I forgot even உங்க name பார்க்கல. Yeah, Akhtar, I think my student நினைக்கிறேன். Okay, fine. So cemented and non-cemented அப்படின்னா you always aged people they go with the cemented orthoplasty போவாங்க. ஸோ அதை நம்ம அதையும் டாக்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் கோ வித் ஆர்த்தோபிளாஸ்டி, சிமெண்டட் ஆர்த்தோபிளாஸ்டி தே யூஸ் டு கோ வித். ஓகே, ரைட், ஃபைன். கேன் வி கோ நெக்ஸ்ட்? Yeah, and older patients with osteoporosis, surgical interventions often best option to promote healing. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம இந்த ப்ரொமோட் ஹீலிங் நான் சொன்ன ஆன்சர் மாதிரி, ஸோ கொஸ்டின் சொன்னதுல இந்த ஹீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ராக்சர் ஹீலிங் வந்து லேடிஸ்க்கு ஆல்ரெடி ஆஸ்டியோபோரோசிஸ் 65 இயர்ஸ் நடக்க மாட்டாங்க, பெட்ரிடனா இருப்பாங்க, மொபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா வெயிட் பேரிங் ஆல்ரெடி இருக்காது ஃபர்தரா. ஸோ அதனால ஹீலிங் ப்ராசஸ் நம்ம எப்பயுமே போன் வந்து ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா ஸோ we need to go for fracture ஆயிடுச்சு அப்படின்னா we need to go for whatever the POP கொடுத்தாலோ we need to start early weight bearing. ஸோ early weight bearing இங்க பண்ண முடியுமா அப்படின்னா no chances. ஸோ ஆல்ரெடி ஃப்ராக்சர் வந்து இந்த போன் இந்த இடத்துல ஃபுல்லா கட் ஆயிருக்கு அப்படின்னா they disconnected each other. அந்த இடத்துல போன் வந்து திரும்ப கனெக்ட் ஆகி ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுமா it will take a long time. So we cannot able to wait for more than 3 to 4 months வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தரா பெட்ரிடன் காம்ப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி வரும். ஸோ அதனால அவாய்ட் பண்றதுக்காக இந்த ப்ரொமோட் ஹீலிங் ஆல்வேஸ் பெட்டரா இருக்கு. ரீஸ்டோர் ஃபங்க்ஷன், திரும்ப அவங்கள நடக்க வைக்கிறோம், எவ்வளவு சீக்கிரம் நடக்க வைக்கிறோமோ we can avoid the chest complications அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு we always go with THR would be the best for the elderly people's definitive treatment for displaced femoral neck fracture in this population. அதாவது geriatric peopleஸ்க்கு osteoporosis இருக்கு அப்படின்னா we need to go for this THR management. Okay, next question. MCQ. Third, 25 years old male sustained a high energy trauma. இந்த ட்ரோமா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடி லோ ட்ரோமான்னு சொன்னா சும்மா தான் கீழே விழுந்த சார் இடுப்பு உடஞ்சிச்சு அப்படிம்பாங்க. அந்த ஹை எனர்ஜி ட்ரோமா நம்ம அப்சர்வ் பண்ணோம், அந்த மோட் ஆஃப் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை அப்சர்வ் பண்ண ஹை எனர்ஜி ட்ரோமா அண்ட் இஸ் டயக்னோஸ்ட் வித் த ஓப்பன் ஃப்ராக்சர் ஆஃப் த டிபியா. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியல் ஸ்டெப் இன் த மேனேஜ்மெண்ட். இந்த ஒரு ஹை எனர்ஜி ட்ரோமா இருக்கு, அதுல டிபியா ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னாவே what are the complications would be the common tibia fracture ஆனிச்சு அப்படின்னா very common we need to get a we call it as a compartment syndrome அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் நிறைய பேருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் இங்கே வரதுக்கான அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இப்போ வெரி காமனாக. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ், கண்ட்ரோல் ப்ளீடிங், mobilizing the fracture and reducing the ஃப்ராக்சர். இதுல எது நாலுமே ஆன்சர்ஸ்ல வரலாம், ஃபர்ஸ்ட் ஆன்சரா வரலாம். நாலுமே மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். we have to do it out all four. பட் இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ப்ரையர்லி we need to do it out immediately. So which of the following most important initial step ன்னு கேக்குறாங்க. So what we need to do it out. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். we wait for the time to answer. Is it fine? Hopefully you can able to answer. Okay. Okay. Okay, thanks for participating online answers. I really appreciate it. Every day நான் இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நிறைய ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், உங்களோட ஆக்டிவ் இன்வால்மெண்ட் மேக் அஸ் டு கோ நெக்ஸ்ட் லெவல்.
So அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Okay, right, fine. We can go with the answer. Okay, fine. சில பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. So I'll show it out. So bleeding need to be controlled first. So bleeding எப்பயுமே whatever whenever the bleeding is more, bleeding போயிட்டே இருக்கு, we are not stopping the bleeding. Hopefully you know what is the amount of volume of blood in the amount of blood in the body. Answer சொல்லுங்க பார்க்கலாம். How much amount of blood volume in the body? ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஹியூமனோட பாடியில எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டரில் இருக்குமா இல்லை மில்லியில் இருக்குமா, எவ்வளோ லிட்டர் ஆஃப் blood இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன். as you are the professionals. ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? 7, 8, 5, 6. ஓகே ஃபைன். ஸ்லைட் டவுன்லோட் லிங்க் டிலே இருக்கும், அதனால் நான் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் லேட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ கண்ட்ரோல் ப்ளீடிங் இஸ் த ஆன்சர். ஏன் அப்படின்னா ப்ளீடிங் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா யூஸ்வலாக 5 to 6 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5 liters நார்மல் ஆவரேஜ். ஸோ இந்த இதில் வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன், ஹோப்ஃபுல்லி யூ நோ அபவுட் இட். யாருமே சர்ஜரியில் ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சர் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட் எவர் த ப்ரொஃபஷன், ஸோ அவங்களுக்கு அந்த பிளட்டை ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் பிளட் ஃபுல்லாக வெளில போயிடுச்சு அப்படின்னா தே எண்ட் அப் வித் த இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் விச் இஸ் கால்ட் as a hypovolemic shock. So hypo means decrease, volemic, so blood volume should be 5 liter. So அதுல இருந்து குறைஞ்சி அப்படின்னா the body will go to shock. ஷாக் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி தான். பாடி வில் லூஸ் அ இன்டர்னல் ஆர்கன் ஃபங்க்ஷன். எப்படி போகும்? டீஹைட்ரேஷன் ஆகிடும். பாடியில் இருக்கிற பிளட் வெளியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் ஃப்ளூயிட் லெவல் டிக்ரீஸ் ஆகும். பாடியில் சோடியம் பொட்டாசியம் லெவல் அதிகமாக போயிட்டே இருக்கு வெளியில் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாமே லூஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த பேஷண்ட்ஸ் வில் லூஸ் அ கான்சியஸ்னஸ் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ளேயே நம்ம பண்ணலை அப்படின்னா த பேஷண்ட்ஸ் வில் பி லாஸ்ட். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. We go with the next question. Hopefully யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். Can you go next? Yeah. Which of the following is the common complications of supracondylar humeral fracture? So குழந்தைங்களுக்கு வர இந்த fracture வந்து quite common for the supracondylar fracture is quite common for the children. ஓகேவா? இதில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப காமனாக வரும்? கிளினிக்கில் இருக்கவங்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ரொம்ப அப்சர்வ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இப்போலாம் ஓரளவுக்கு நம்ம அட்வான்ஸாக வந்துட்டோம் ஃப்ராக்சர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். பட் பிஃபோர் ஒரு 5-6 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய குழந்தைகளை ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் இட் இஸ் உங்களோட ஆன்சர்ஸ் ஏவாஸ்கல் நெக்ரோசிஸ், cubital tunnel, CTS, cubital tunnel syndrome. It's not a CTS means we say another one answer hopefully. So VIC. So next one is non-union. ஸோ இதில் எது காமனாக குழந்தைங்களுக்கு நான் யூனியன் நடக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருந்தாலும் போனில் சத்து கிடைச்சிரும். ஸ்கியூபிடல் சிண்ட்ரோம் வருமா அப்படின்னா நோ சான்சஸ், ஸ்பேஸில் நல்லா தான் இருக்கும், அங்கே ப்ராப்ளம் இல்லை. ஏவாஸ்கல் நெக்ரோசிஸ் ஆல்சோ ஆஸ் இட் இஸ் பாடியில் ரெண்டு இடத்துல தான் காமன். ஹோப்ஃபுல்லி நோ பட் ஏவியன் இஸ் குவைட் காமன் இன் த 2 places. ஸோ வெரி காமனாக இட்ஸ் ஹேப்பன் இன் த ஹிப், வெரி காமனாக. ஸோ ஃபீமரில் ரொம்ப காமனாக நடக்கும். ஹேப்பன் வெரி காமன்லி இந்த head of the femur fracture or neck of femur fracture நடக்கும். So otherwise a very common bone fracture will take place. Avascular necrosis very commonly take place in the answer சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? I'll wait for AVN is another one place is quite common. 2 places body ல ரொம்ப common. I'll wait for it. Thank you. அதான். Okay, thank you. I'm weaving in online. Thank you. It's really appreciated. Talus எனக்கு டவுட். ஸோ ஸ்கேப்பாயில் ஏன் காமன்? இந்த ரெண்டு போனுமே பாடியில் பிளட் சப்ளை எங்கேருந்து போகும் அப்படின்னா நார்மலாக பாடியில் மேலேருந்து கீழே வரும். நமக்கு பிளட் சப்ளை இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் இங்கேருந்து கீழே தள்ளுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேப்பாயிலையும் இந்த நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சரில் ஹெட் ஆஃப் த ஃபீமரில் மட்டும் எங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா டிஸ்டல் டு ப்ராக்சிமல்,
கீழே இருந்து மேலே போகும். இப்போ மேல் பார்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருந்து பிளட்டால மேலே ஏற முடியாது. பிகாஸ் ஆஃப் வி ஹேவ் அ கிராவிட்டி இருக்கனால பாடியில இட் ஒன்ட் புஷ் இட் அவுட். பாடியால மேலே ஏறி வர முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? வெரி காமன் நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அங்க ஏவிஎன் இஸ் குவைட் காமன் நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்ல. அதே மாதிரி ஸ்கேப்பாய்டில் ஸ்கேப்பாய்டை நீங்கள் இப்படி ஒரு ஜெனரலாக சொல்கிறேன். இப்போ கையில் நான் என்னோட கை இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த கையில் நான் இப்படி வச்சிருக்கேன். இப்படி என்னோட ஃப்ராக்சரோ என்னோட ஸ்கேப்பாய்டு இப்படி போன் இப்படி பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதை வெயிஸ்ட்னு பிரிப்பாங்க, லோயர் பார்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ வெரி காமனாக இந்த வெயிஸ்ட்ல ஆயிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் ஃப்ராக்சர் த வெயிஸ்ட் லெவல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்கேப்பாய்டு வில் நாட் கெட் த பிளட் சப்ளை. அப்போ ஸ்கேப்பாய்டு ஃப்ராக்சர் இங்க ரொம்ப ஸ்கேப்பாய்டு ஃப்ராக்சர் ஆகும்போது என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரி டிஸ்டல் டு ப்ராக்சிமல் பிளட் சப்ளை போறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டல் பார்ட் ப்ராக்சிமல் பார்ட்ல பிளட் சப்ளையும் ப்ராப்பரா வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்படி இருந்து போற பிளட் சப்ளை இப்படி இருந்து மேலே போகும்போது ப்ராக்சிமல் பார்ட்டுக்கு பிளட் சப்ளை கிடைக்காது. ஸோ அப்போ it may chances to get a avascular necrosis over there. So ரெண்டு blood supply blood flow modification தான் இந்த AVN is quite common. ஓகேவா? ரைட் ஃபைன். இது எல்லாமே வரலாம், பட் AVN is quite common இந்த ரெண்டு பிளேஸஸ் நடக்கும். ஓகே ரைட் ஃபைன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து as it is நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். ஹோப்ஃபுல்லி நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெரி காமன். ஸோ we can go with the yeah. So VIC is quite common. Hopefully VIC, Walkman's ischemic contractures. So hopefully you know about Walkman's canal, Haverson canal சொல்லுவாங்க. போன்குள்ள இவர் ஒரு டாக்டர் who discovered இந்த போன்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பார், நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ VIC Walkman's ischemic contracture. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். இந்த Walkman's ischemic contracture வந்துருச்சு அப்படின்னா ஸோ சிம்டம்ஸ் வந்து 5 P's இருக்கும். What are the 5 P's? Can you able to say the answer? What are the 5 P's? It indicates patient is suffering with VIC. Clinical and signs and symptoms will tell you the lot of clue. So symptoms and signs தான் ரொம்ப important. என்ன பொறுத்த வரைக்கும் பேஷண்டோட history is very very important. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. சேம் லைக் தட் இந்த VICல ஒரு 5 P's எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேஷண்ட் இஸ் சஃபரிங் வித் VIC. என்னென்ன 5 P's இருக்கலாம்? So 5P அப்படிங்கிறது என்னென்ன 5 P's? P, what 5 P states that? Give you the time. Thank you. God bless. Yeah. Yeah, thanks, Pa. Someone has answered 4. One more. 5 P's. So 5 P's. Yeah, thank you. Pain, pallor, paresthesia, pulselessness. Pulselessness இந்த இதில் வந்து ரொம்ப காமனாக பல்ஸ்லெஸ்னஸ் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா இந்த ஆர்டரிஸ் எல்லாமே டைட் ஆகிட்டு இஸ்கீமியல் கண்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆர்டரிஸ் கம்ப்ரஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் சப்ளை ஒன்ட் பி தேர். ஸோ வென் வி ஆர் பால்பேட்டிங் தி ரேடியல் பல்ஸ் பேலோர் சொல்லுவாங்க. அப்புறம் கையில் வெளிரி போயிடும். இந்த மாதிரியான வாஸ்குலர் சிம்டம்ஸ் இங்கே ரொம்ப காமனாக இருக்குது. பெயின், பாரசிஷியா, ஸோ பேரலைசிஸ், பேலோர், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அந்த 5 P's வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ் வில் பி மெடிக்கலி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கலி நீட் டு பி ட்ரீட்டட் இமீடியட்லி. இதுக்கு என்ன ஸ்பின் போடலாம் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன், அப்சர்வ் பண்ண பாருங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஃபோட்டோ ஆல்சோ ஃபைன், ஐ ஷேர் இன் த குரூப். யா, ஸோ காமன் நம்ம என்னென்ன விஷயங்களுக்காக என்னென்ன ஸ்பிளின்ஸ் காமனாக யூஸ் பண்ணலாம். ஆர்த்தோ ட்ரோமட்டாலஜி சொல்கிறேன், ட்ரோமட்டாலஜியில் சொல்கிறேன். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ட்ரோமட்டாலஜிக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பிளின்ஸ் காமனாக யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நிறைய ஸ்பிளின்ஸ் இருக்குது. அஸ் இஸ் ஃபார் யுவர் நாலேஜ். இதுலேருந்து ஏதாவது ஒரு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே ரைட் ஃபைன். ஸோ நம்ம இந்த விஐசிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பிளின் பேர், இப்போ கை இப்படி போயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்பிளின் போடணும் அப்படின்னா வி நீட் டு வியர் த டர்ன் பக்கிள்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிக்சர்ஸ்லாம் போட்ட டைம் ஆகிடும், அதனால பிக்சர்ஸ் போடல. டர்ன் பக்கிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஹிப் ஸ்பைக்கா, ஃபீமர் ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னா வி நீட் டு பி வியர் த ஹிப் ஸ்பைக்கா. இங்கே போட்டு இது வரைக்கும் போட்டிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. டியூப் காஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் போடுவாங்க.
ஸோ தொடையிலேருந்து கால் வரைக்கும் பிலோ நீ வரைக்கும் போடுவாங்க. தட் இஸ் வி கால் இட் as a டியூப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பெட்டலா ஃப்ராக்சர்ஸ் போடுவாங்க. ஒன்லி த டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, மைல்டு ஃப்ராக்சர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா பெட்டலாவுக்கு. கம்யூட்டட் ஃப்ராக்சர்ஸ் யூஸ்வலி தே கோ டு பெட்டலெக்டமி. ஸோ இல்லை அப்படின்னா சூச்சரிங் கே ஒயர் பண்ணுவாங்க, ஃபிகர் ஆஃப் 8 இல்லை சூச்சரிங்லாம் பண்ணுவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு மைல்டு ஃப்ராக்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாத ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா பெட்டலாவில் தே நீட் டு கோ வித் டியூப் காஸ்ட். கிளாஸ் ஹோல்டிங் காஸ்ட், கையை இப்படி பிடிச்ச மாதிரி வச்சு போகிறது வந்து இப்படி கையை இப்படி பிடிச்ச மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இப்படி வச்சு போகிறது வந்து ஸோ வி நீட் டு கோ வித் கிளாஸ் ஹோல்டிங் காஸ்ட் ஃபார் ஸ்கேப்பாய்ட் ஃப்ராக்சர்ஸ் போடுவாங்க. தாமஸ் ஸ்பிளிண்ட் ஃபார் ஃபீமர் ஃப்ராக்சர். டென்னிஸ் பிரான்ஸ் ஸ்பிளிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிடிஇவிக்கு யூஸ் பண்ணுவாங்க. டென்னிஸ் பிரான்ஸ் ஸ்பிளிண்ட். ஸோ சிடிஇவி ஹோப்ஃபுல்லி நோ அபவுட் சிடிஇவி, Congenital, talipes, equina, varus. ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காக்கப் ஸ்பிளின், ஹோப்ஃபுல்லி நோ அபவுட் ரேடியல் நர்வ் பால்சி. நக்கிள் பெண்டர் ஸ்பிளின், ஓகேவா? அல்னார் நர்வ் பால்சி, யூஎன்பி போட்டிருக்கேன், ஆர்என்பி லென்த்தை டைப் பண்ண உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அதுக்காக புரிய வேணாங்கிறதுக்காக, சாரி புரியாமல் போகலாம், அதுக்காக தான் போட்டிருக்கேன். காக்கப் ஸ்பிளின், ரேடியல் நர்வ் பால்சி. ஸோ நக்கிள் இதில் டைனமிக் ஸ்டாட்டிக்னு இருக்கு கேட்பாங்க, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டியூரேஷன்ஸ். ஸோ நக்கிள் பெண்டர் ஸ்பிளின் ஃபார் அல்னர் நர்வ் பால்சி. ஏரோப்ளேன் ஸ்பிளின் ஃபார் த brachial plexus injury, brachial plexus injury. ஓகேவா? ஹோப்ஃபுல்லி நோ அபவுட் இட். ஸோ மில்வாக்கி பிரேஸ் ஃபார் ஸ்கோலியோசிஸ். ஓகேவா? அது வந்து சிடிஎஸ்எல்ஓன்னு வரும், செர்விக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் ஆர்த்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வேன் ரோசன் ஸ்பிளிண்ட் அண்ட் பெல்விக் ஹார்னஸ் ஸ்பிளிண்ட், சிடிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஹெச்க்கு இன்னொரு பேர் இருக்கும், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ another one is thumb spica. thumb spica எதுக்கு போடுவாங்க அப்படின்னா மெட்டாகார்பல் ஃப்ராக்சர் இருக்கு இல்ல ஸ்கேப்பாய்ட் ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னால thumb spica அப்படி இது வரைக்கும் போட்டுட்டு இம்பிளேஸ் பண்ணுவாங்க. தென் கேம் கீப்பர் தம்ப்னு சொல்லுவாங்க, ஜிகேடிக்கு கேம் கீப்பர் தம்ப். கேம் கீப்பர் தம்ப். ஸோ தெரியுமா வாட் இஸ் கேம் கீப்பர் தம்ப்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கேம் கீப்பர் தம்ப்? Can you tell me the answer for gamekeeper thumb na enna? கேள்விப்பட்டிருக்கீங்களா? gamekeeper thumb. So tell me the answer. கேள்விப்பட்டிருக்கீங்களா? So gamekeeper thumb, I'll wait for it. I think I'm in a live, nearly live. ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேம் கீப்பர் தம் விச் மீன் டு சே தம்பில் யாருக்கு ரொம்ப காமனாக வரும் அப்படின்னா கோல் கீப்பர்ஸ் ரொம்ப காமனாக வரும், அதனால இது பேரே கேம் கீப்பர் தம்னு சொல்லுவாங்க. ஸோ அல்னா கொலேட்டரல் லிகமெண்ட் ஆஃப் தம்பில் ரப்சர் ஆகும், டர்ன் ஆகும். கேம் கீப்பர் தம் அப்படின்னா அல்னா கொலேட்டரல் லிகமெண்ட் இன்ஜுரி ஆஃப் தம்ப். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம டியூப் ஸ்பிளின் மாதிரி தம்பில் டியூப் ஸ்பிளின் போகிற மாதிரி தம்புக்கு ஸ்பிளிண்ட் இருக்கு, அதை போடணும். ஸோ we need to be managed with the gamekeeper thumb with the splint. ஸோ இது figure of 8, hopefully you know about it. clavicle fracture ஆனிச்சு அப்படின்னா செஸ்ட்டை பிரேஸ் பண்ணி பின்னாடி figure of 8 வர மாதிரி போடுவாங்க. ஸோ that is a figure of 8 for clavicle fracture. ஸோ next one is Bryant and Gallo traction. அதுவும் யாருக்கு? அது ஸ்கின் ட்ராக்ஷன்ல வரும். ஸோ ஸ்கின் ட்ராக்ஷன் போனி ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பார்டர் பிரான்ஸ் ஸ்பிளிண்ட் எல்லாமே போனி ட்ராக்ஷன்ல வரும். ஸோ போனி ட்ராக்ஷன் இப்போ யாரும் பண்ணுறதில்ல, பிகாஸ் ஆஃப் யாரும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல, யாரும் நம்மளும் வெயிட் பண்ணுறதில்ல. ஸோ சம் ஆஃப் த பார்ட் ஜிஹெச்சில் பேஷண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டோட்டலி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்கின் ட்ராக்ஷன்ஸ் ஏஜ் வந்து லெஸ் தென் 2 years இருக்கு அப்படின்னா, இல்லை 2 yearsக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தொடையில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேலோ ட்ராக்ஷன் பிரைன் ட்ராக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமர் ஃப்ராக்சர் குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹோப்ஃபுல்லி திஸ் வில் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ போஸ்டன் பிரைஸ் கேட்டிருக்காங்க, போஸ்டன் ஸ்கோலியோசிஸ் யூஸ் பண்ணுவாங்கப்பா. அது வந்து தொரக்கோ டிஎஸ்எல்ஓவில் வரும். ஓகேவா? தொரக்கோ லம்போ சக்கரல் ஆர்த்தோசிஸில் வரும். போஸ்டன்ஸ் பிரேஸ் இஸ் அடலோசன் ஸ்கோலியோசிஸ்க்கு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் போஸ்டன் பிரேஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்கோலியோசிஸ் செர்விக்கல் இப்போ பயங்கரமா சிவியர் ஸ்கோலியோசிஸ் இருக்கு. ஸோ 40 டிகிரிக்கு கீழே இருக்கு அப்படின்னா, அதாவது மேலே அதிகமாக இருக்கு 50, 60லாம் இருக்கு அப்படின்னா, ரொம்ப பயங்கரமாக பெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செர்விக்கல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ மில்வாக்கி பிரேஸ் யூஸ் பண்ணோம். இல்லை செர்விக்கல இல்லை அடலோசன் ஸ்கோலியோசிஸ் மட்டும் தான் ஒன்லி 13, 14 இயர்ஸ்ல வராங்க.
ஸோ ஒன்லி த thoracic level மட்டுமே தான் கிராஸாக இருக்குது, இந்த மாதிரி கிராஸ் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம போடணும் அப்படின்னா ஸோ தே கோ வித் போசன் பிரேஸ். ஸோ போசன் பிரேஸ் யாருக்கு அப்படின்னா அடலோசன்ஸ் ஸ்கோலியோசிஸ்க்கு வி கேன் கோ வித் போசன் பிரேஸ் இஸ் த ஒன்லி த ஆப்ஷன். ஓகேவா, ரைட், ஃபைன். இன்னும் நிறைய பிரேசஸ் இருக்குது, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. யா, தேங்க்யூ. A patient with a fracture of femur is at risk for which of the following complications? இதுக்கு ஆன்சர்ஸ் உங்களால ஈஸியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். So compartment syndrome, embolism, fat embolism, it's quite, both is quite similar. Embolus, what is embolus? What is thrombus? Can you tell me the answers? What is embolus? What is thrombus? Thrombus, what is embolus? This is comes under the category of embolus. Okay va? So pulmonary embolism, தமிழ்ல சொல்லிறேன், blood clot. Relax. I'll do it. என்னம்மா நேற்று கனெக்ட் ஆகலை? தேங்க்ஸ் மேடம், பார்க்கலாம். Yeah, good afternoon. Sorry for the interruption, Pavakappa. Sorry, really sorry. We are trying to give our live without any interruptions, but beyond the natural cause, we are getting some interruptions. Really sorry for it. Thanks for waiting for us. So இதுக்கு answers, hopefully you know about it. The simple answer. So இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. So we can go with the answer is all the above. Okay, pulmonary embolism வரும், fat embolism வரும், எல்லாமே வரும். So all the complications is compartment syndrome வரும். Okay, right? Next question is, so which of the following tests is commonly used to assess the function? கொஞ்சம் வேகமா போலாம், லைவ் லேட் ஆயிடுச்சு. So used to assess the functions of ulnar nerve. So இதுல எந்த காமனான டெஸ்ட் வந்து ulnar nerve ப்ராப்ளத்தை, ulnar nerve paralysis இருக்கு அப்படின்னு செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. So as it is, we have a 5 tests. நான் அந்த 5 டெஸ்ட்க்கும் மீனிங் ஒவ்வொன்றா சொல்றேன். Valence test, Trinal sign, foramens test, Allen's test. Answer சொல்லுங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன். ஒரு 2 minutes மட்டும், ரொம்ப long distance வேணாம். Okay, right, fine. Let me go next. Two minutes. Answer please. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Can we go next? Yeah. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ ஃப்ரோமன்ஸ் சைன் சொல்லுவாங்க. ஹோப்ஃபுல்லி நோ அபவுட் இட். நம்ம ஒரு பேப்பரை ஒரு கையில் கொடுத்துட்டு அந்த பேப்பரை பிடிச்சி புல் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக இப்படி இருந்து புல் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இன் கேஸ் ஆஃப் அவங்க நம்ம புல் பண்ணும்போது அந்த பேப்பரை ஹோல்ட் பண்ணுறதுக்காக கை இப்படி போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ப்ராக்சிமல் இன்டர்ஃபேலஞ்சியல் ஜாயிண்ட் வில் கோ இன் டு ஃப்ளெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா, இப்படி டைட் ஃப்ளெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா
ஸோ அப்டக்டர் பாலிசிஸ் அல்னா நர்வ் பால்சி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அல்னா நர்வ் பால்சி ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்டக்டர் பாலிசிஸ் வீக்காக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கை இப்படி போயிடும் நம்ம அந்த பேப்பரை பிடிச்சி புல் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் இண்டிகேட்ஸ் foramen sign கார்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கூட இது கார்ட் டெஸ்ட்னு பேர் இருக்கு. ஸோ இது வந்து ஃபேலன்ஸ் டெஸ்ட். ஹோப்ஃபுல்லி இப்படி கையை வச்சுட்டு கீழே போகும்போது ப்ரேயர் சைன் சொல்லுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு தெரியும் இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டினல் சைன். ஸோ நம்ம டினல் சைன் எப்படி பண்ணுவோம், ரெண்டு கையை வச்சு டேப் பண்ணிட்டே வரணும். அதாவது நோவோட கோர்ஸில் டேப் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக இந்த 3 ஃபிங்கர்ஸில் நம்னஸ் டிங்லிங் சென்சேஷன் வரலாம், அதாவது ஷாக் லைக் சென்சேஷன் வரலாம். ஹோப்ஃபுல்லி நோ அபவுட் த நோ கால்டு கால்டு அல்ல நோவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபனி நர்வ்னு சொல்லுவாங்க. FUNNY ஃபனி நர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ டேப் பண்ணோம் அப்படின்னா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, டப்புன்னு டேப் பண்ணோம் அப்படின்னா கை ஃபுல்லாக ஷாக் மாதிரி போகும். அதே சைன்ஸ் தான் இது டினல் சைனில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வி கால் இட் அஸ் ஆலிஸ் டெஸ்ட். ஆலிஸ் டெஸ்ட் அப்படின்னா ரெண்டு பக்கம் வி ஹாவ் டு ஸ்டாப் த பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோ. அதாவது கையை எப்படி வச்சுட்டு இது நார்மலாக என்னோட யூஸ்வலாக எக்ஸ்பிளேஷன். ஸோ கையை எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பம்ப் பண்ணிக்கணும். கையை ஒரு 2 செகண்ட்ஸ் பம்ப் பண்ணிட்டு இப்போ கை இப்படி விரிச்சிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து கொஞ்சம் பேல் கலராக இருக்கும், பிங்க் கலராக இருக்க வேண்டிய கைக்குள்ளார சடனாக பிளட் சப்ளை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கையை டைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபீல் த பிளட் ஃப்ளோ. இந்த சைன் வந்து நம்மளோட பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறது நார்மல் சைன். இந்த ஆலிஸ் டெஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஆர்டரியல் பிளட் ஃப்ளோ ஏலிஸ் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு இந்த ரினஸ் டிசீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இது பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், பேல் கலர் ஆகிடும் கை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா பிளட் ஃப்ளோவை. ஸோ ஃபேலன்ஸ் டெஸ்ட்டு, டினல் சைன் இது எல்லாமே நர்வ் கோர்ஸோட ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது லாஸ் இருக்கா. ஃபேலன்ஸ் டெஸ்ட் டெல் மீ த ஆன்சர்ஸ். ஃபேலன்ஸ் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ரைட் ஃபைன். ஸோ ஐ கிவ் யூ சம் கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் நீங்களே பண்ணுங்க பார்க்கலாம். யா கேன் யூ கோ. யா ஸோ ஓட்டோலானிஸ் டெஸ்ட் இஸ் டன் ஃபார் ஓட்டோலானிஸ் டெஸ்ட். ஆட்டோலானிஸ் சொல்லுவாங்க, ரெண்டு பேர் இருக்கு, ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஸோ பார்லோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓட்டோலானி டெஸ்ட். ஸோ ஓட்டோலானி டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்க, யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டோலானிஸ் ஹோப்ஃபுல்லி நோ அபவுட் ஓட்டோலானிஸ். ஸோ வி ஹேவ் அ கண்டிஷன் கால்ட் ஸோ CDHன்னு சொல்லுவோம். Yeah, CDH. So hopefully know about it. So CDH, which means to say congenital dislocation of hip or dysplasia of hip ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்பிளேசியா அப்படின்னா abnormal plasia டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னா இது ரொம்ப காமனாக வரும். ஆட்டோலானி டெஸ்ட், பார்லோ டெஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு congenital dislocation of hip. ஓகேவா. ஸோ மற்ற ஆன்சர்ஸ் எல்லாமே ரிலேட் ஆகாது. பெர்த்திஸ் டிசீஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீட் இட் டவுன். பெர்த்திஸ் டிசீஸ்க்கு நிறைய மீனிங் இருக்குது. ஸ்லிப்டு ஃபெமோரல் எபிஃபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் போய் படிங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வேர்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் ஷுட் பி யா. ஸோ வாட் இஸ் பார்லோ டெஸ்ட், வாட் இஸ் ஓட்டோலானி டெஸ்ட், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஓகே ஃபைன். ஸோ பார்லோ டெஸ்ட் அப்படின்னா நம்ம கையை இப்போ பாப்பா குட்டி பாப்பா படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பாப்பாவோட காலை அடக்ட் பண்ணிட்டு ஸோ வி ஹாவ் டு கிவ் அ டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்லோகேட் ஆகும். ஆட்டோலானி டெஸ்ட் இஸ் அ ரீலோகேட் டெஸ்ட். இந்த பொசிஷன்ல அடக்ஷன் பண்ணிட்டு டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹிப் வில் பி டிஸ்லோகேட்டட். அந்த டிஸ்லோகேட்டட் ஹிப்பை திரும்ப ரீலோகேட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோலானி டெஸ்ட். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹிப்போ நம்ம இப்போ ஸ்லைட் ஃப்ளக்ஸ் பண்ணிட்டு 90 பொசிஷன் சொல்லுவாங்க, ஹிப்பை 90 பண்ணிட்டு டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் பார்லோ டெஸ்ட். இதே அப்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளங் சவுண்ட் வரும். ஓகேவா. ஸோ அப்டக்ட் ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா திரும்ப டிஸ்லோகேட் ஆன ஹிப் வந்து ஃபீமர் வந்து திரும்ப ரீலோகேட் ஆகும். தட் இஸ் வி கால் இட் அஸ் அ ஓட்டோலானி டெஸ்ட். இது வந்து டிஸ்லோகேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, இது ரீலோகேட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓட்டோலானி டெஸ்ட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இது பார்லோ டெஸ்ட்டும் ஓட்டோலானி டெஸ்ட்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு CDH இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் இஸ் antalgic gait. So hip gait is related to which of the following? Antalgic. Okay va. So antalgic is a terminology which is quite commonly used for pain. So otherwise இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா painful hip gait அப்படின்னு சொல்லுவாங்க. So ஆன்சர் இருக்கு, நான் சொல்லிட்டேன். So
ஓகே, வேலிங் கெயிட், ட்ரண்டலன்பர்க் கெயிட், ஷார்ட் லெக் கெயிட். இதுல ரொம்ப காமன், அதாவது ஆன்டாலஜி அப்படின்னு பெயின் வந்தாவே, அது ஆன்டாலஜி அப்படின்னாவே பெயின் இந்த லோயர் லிம்ப் இருந்துச்சு அப்படின்னா ஆன்டாலஜி கெயிட் இருக்கும். ஸோ இதை பற்றி நான் ஒரு சின்ன கெயிட் எக்ஸ்பிளேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் would be பெயின்ஃபுல் ஹிப் கெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டாலஜி கெயிட்டுக்கு. ஸோ ஹிப்பில் எந்த பெயின் இருந்தாலும், ஆர்த்ரைட்டிஸ் பெயினாக இருந்தாலும் சரி, இல்லை கால் சுலுக்கி இருந்தாலுமே ஆன்டாலஜி கெயிட் இருக்கும். காலில் ஆன்டாலஜி கெயிட் அப்படின்னா ஸ்டான்ஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டான்ஸ் ஃபேஸும் அதிகமாக போக மாட்டாங்க, ஸ்விங்லேயே தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக இந்த ஃபேஸோட அதாவது கெயிட்டோட ஃபேஸஸ் என்ன, இது வந்து ரீசன். ஸோ லாஸோ அவங்களோட ட்ரெடிஷனல் மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ ஹீல் ஸ்ட்ரைக், foot flat, so mid stance, push off, acceleration, mid swing, deceleration. Okay, we are fine. So these are the common phases of gait ன்னு சொல்லுவாங்க. Yeah. Okay, வா stance phase, swing phase. Okay, வா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்டான்ஸ் ஃபேஸ் எப்படி பிரிப்பாங்க, இதுல ப்ரீ ஸ்விங்கிங்கிற ஒரு ஸ்டேட் வரும். இது வந்து நியூ டெர்மினாலஜி நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் நாங்களாம் படிக்கும்போது ஒரு 10 years பிஃபோர் நாங்க படிக்கும்போது திஸ் இஸ் த காமன் ஃபேஸ், யூஸ் இட் அவுட். பட் அப்பதான் இதை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் வி கால் இட் as a heel strike, loading, mid stance, terminal stance, pre swing, toe off, mid swing and terminal swing. These are the இதுல single support, single limb support எதுல அதிகமா இருக்கும், டபுள் limb support எதுல அதிகமா இருக்கும் பார்ப்பாங்க. யூசுவலா சிங்கிள் சப்போர்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ஃபேஸ்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. அந்த கெயிட், அந்த சிங்கிள் சப்போர்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது தான் we can able to observe the lot of abnormality in the gait நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. ரைட், ஃபைன். Can we go next? Yeah. Treatment of CTEV, congenital talipes equina varus. ஓகேவா. ஸோ congenital talipes. ஓகேவா. talipes, talus வந்து flat footல போயிடுச்சு அப்படின்னா we call it as a talipes equina varus அப்படிங்கிறது இன்வர்ஸ். இதுக்கு என்ன மீனிங், வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் a ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிடிஇவிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? இனிஷியலா இல்லை, ஸோ குழந்தை பிறந்தவொடனே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். சூன் ஆஃப்டர் த பர்த், ஆஃப்டர் டிஸ்சார்ஜிங் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல், ஆஃப்டர் 1 month, at 2 years. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ நோ அபவுட் இட். யூ நோ த சிம்பிள் ஆஃப் ஆர்த்தோ. ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வளைஞ்சிருக்கும், அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை போட்டு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் ஆர்த்தோபீடிக்கோட டெர்மினாலஜி என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபார்மிட்டிஸ் இன் த யங் சில்ட்ரன்ஸ் யூ ஹேவ் டு கரெக்ட் இட் ஏர்லியர். அப்படின்னா ஏர்லியராக நீ கரெக்ட் பண்ண ஸ்பிளிண்ட் ஏதாவது போட்ட அப்படின்னா யூ கேன் மேக் இட் அஸ் அ ஸ்ட்ரெயிட். அப்படிங்கிறது தான் அந்த ஆர்த்தோபெடிக் சிம்பிளோட கான்செப்ட், எம்பலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிடி வெரி காமன் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி கேன் கோ வித் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? யா, வெயிட் ஃபார் இட். இஸ் இட் ஆன்சரிங்? யா, ஃபைன். ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். வி கேன் கோ வித் சூன் ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க சிடிஇவிக்கு. ஸோ பொன்செட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் இருந்தால் போய் படிச்சுக்கோங்க. அது ஒரு சீரியல் காஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி, அப்புறம் 3 நாளைக்கு ஒருக்கா மாற்றி, 1 வீக் ஒருக்கா மாற்றி, 3 வாரத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அதுக்கப்புறம் வாட் எவர் வி டூ இட் அவுட் பொன்செட்டி மெத்தட் பண்ணாலும் வி நீட் டு பி சீரியல் காஸ்டிங் பண்ணாலும் மேனிப்புலேஷன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசியோதெரப்பி ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது 2 வருஷத்துக்குள்ள நம்ம பண்ணிட்டோம். சூன் ஆஃப்டர் பர்த் ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ பேஷண்ட்ஸ் வில் ரெக்கவரி நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பொன்செட்டி மெத்தட், PONSETTIன்னு சொல்லுவாங்க, பொன்செட்டி மெத்தட். ஸோ அது வந்து ஒரு பிளேஸ். ஓகேவா. ஸோ ஓகே, இட்ஸ் லொக்கேட் இன் த ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இந்த ஸ்பிளிண்ட்டுக்கு, இந்த சூன் ஆஃப்டர் பர்த்துக்கு இதுக்கு வந்து என்ன ஸ்பிளிண்ட் போடுவாங்க அப்படின்னு முன்னாடியே சொன்னது தான். ஸோ சிடிவிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பிளிண்ட் பேர் டென்னிஸ் பிரான்ஸ் ஸ்பிளிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப காமனாக நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். யா,
ஒரு ராட் மாதிரி இருக்கும் காலில். ஷூ இந்த ராடுக்கு இடையில போட்டு காலை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிருவாங்க. கால் இன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, இன்வெர்ட் அடக்ஷன் போயிடும். ஸோ we need to be open it out into நியூட்ரல் பொசிஷனில் வச்சு இந்த ஷூ போட்டு வேணும். இட்ஸ் அ நைட் ஸ்ப்ளிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். டென்னிஸ் பாண்ட் ஸ்ப்ளிண்ட் இஸ் அ நைட் ஸ்ப்ளிண்ட். ஓகே, ரைட், ஃபைன். Can we go next? So which of the following imaging studies is the most appropriate for evaluating a suspected stress fracture? ஓகேவா, இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் இருக்கும்போது என்ன கிளினிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச ஆன்சர் பண்ண பாருங்கள். 2-3 minutes வெயிட் பண்ணுறேன், 20 seconds வெயிட் பண்ணுறேன். as it is I'm going quite slow, so hopefully you are understanding. ஸோ ஆன்சர் பண்ண பாருங்கள். ஓகேவா, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன், போன் ஸ்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் யாருக்கு வருதுன்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் இஸ் குவைட் காமன் ஃபார் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் போகிறவங்களுக்கு. ஓகேவா, அது இல்லாமல் வெரி காமனாக போன் வீக்காக இருக்கவங்களுக்கு வரலாம். போன் எப்போ வீக்காக இருக்கும், வீக்காக இருக்க கண்டிஷன் பேர். ஸோ வி கால் இட் as a ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, 2 இது இருக்குது. போன் மினரல் டென்சிட்டி இருக்கும். ஸோ அந்த போன் மினரல்ஸ் லாஸ் இருக்குது அப்படின்னா வி கால் இட் as ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போன் டென்சிட்டி லாஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ ஆஸ்டியோபீனியா வேற மீனிங், go and read it out. So next word. Yeah, can you go the answer? Yeah, fine. So bone scan is the answer. அதை மட்டும் எப்படி மெஷர் பண்ணுவாங்க மட்டும் இந்த ஸ்கேன் பேரு, இந்த போன் ஸ்கேன் பேரு we call it as a so bones ஸ்கேன் பேரு DEXA scan அப்படின்னு சொல்லுவாங்க. It's quite expensive procedure. ஸோ இப்போ மார்க்கெட்டில் அரௌண்ட் 11,000 8,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ DEXA ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட் பேர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் செக் இட் அவுட் த எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஸோ எஸ்டி செக் பண்ணுவாங்க. த ப்ரொசீஜர் கால்டு DEXA ஸ்கேன் மெஷர்ட் பாடி காம்போசிஷன், ஃபேட்டு, மசில், போன் காம்போசிஷன் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்காக இட்ஸ் அ கோல்டு ஸ்டாண்டர்ட் டு செக். ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட் டு செக் தி போன் ஸ்கேன், போன் மினரல் டென்சிட்டி நம்ம பார்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப காமனாக போவாங்க. ரைட், ஃபைன். ஸோ அது எப்படி மெஷர் பண்ணுவாங்க, நார்மல் வேல்யூ மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ டி ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டி ஸ்கோர் வந்து +1 to -1. ஓகேவா, அது வந்து நார்மல். 1 இருக்கு அப்படின்னா 2ல் 1 +1 இல்லை -1 இருக்கு அப்படின்னா நார்மல். 1 to 2.5 SD அப்படின்னா பிலோ கீழே இருக்கு அப்படின்னா அது கீழே இருக்கு அப்படின்னா பேஷண்ட்ஸ் ஹேஸ் அ லோ போன் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2.5 SDக்கும் மோர் பிலோ அது கீழே இருக்கு அப்படின்னா we call it as a osteoporosis. Patients is suffering with severe osteoporosis ன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு போன் ஸ்கேன் மெஷர் பண்ணிட்டு அடுத்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் which of the following is the most common complications of fracture? ஸோ ஹோப்ஃபுல்லி நோ. இதில் வந்து எல்லாமே கரெக்டு தான், பட் எது கரெக்ட் மோஸ்ட்னு கேட்குறாங்க, அதை மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ வெரி காமன், இதில் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணுங்க. இன்ஃபெக்ஷன், ஸ்மால் யூனியன், இதுவும் ஸ்மால் யூனியன், அப்நார்மல் யூனியன் ஆஃப் ஃப்ராக்சர். ஸோ நான் யூனியன், போனே யுனைட் ஆகல. ஸோ பெயின், ஓகேவா, பெயின் இருக்கு அப்படின்னா பெயின் இஸ் அ காமன் சிம்டம், அது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதில் வேற நீ சிம்டம் இஸ் அ சோர்ஸ். ஓகேவா, பேஷண்ட் சொல்லிடுவான். ஸோ இன்ஃபெக்ஷனோ இல்லை மால்யூனியனோ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பக்க விளைவுகள், காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதில் எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா ஹோப்ஃபுல்லி நோ த ஆன்சர். ஸோ இட்ஸ் அ எஸ் ஆன்சரிங். I'll wait for it. Yeah. So can we go next? So answer, infection will be the answer. ஸோ இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் காமனாக வரும் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நிறைய கிளினிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ எல்லாரும் மறந்துருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் திரும்ப சொல்லிடுறேன். இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ், டிலேடு, லேட்டுன்னு பிரிப்பாங்க. லோக்கல், ஸோ இதில் நிறைய லேட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் டிலேடு காம்ப்ளிகேஷன்ஸ் பிரிப்பாங்க. ஓகேவா, இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ஸோ ஹைப்போவொலிமிக் ஷாக்ஸ், மேஜர் வெசல்ஸ் இன்ஜுரி, ஜாயின்ஸ், விசராலாம் இன்ஜுரி ஆகிறது, இது இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ், மெடிக்கலி எமர்ஜென்சி.
கொஞ்சம் லேட்டா வருது இல்ல டிலேடா சரி இது டிலேல வரும். ஸோ டிலேட் காம்ப்ளிகேஷன்ஸ்ல இன்ஃபெக்ஷன், கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் இது எல்லாமே கிரஷ் சிண்ட்ரோம், டிவிடி, ஃபேட் எம்பாலிசம், ஏசெப்டிக் ட்ரோமாட்டிக் ஃபீவர், ஏஆர்டிஎஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்போலிமிக் ஷாக், இது எல்லாமே சிஸ்டமிக் ரிலேட்டடா வரலாம், டிலேடா வரலாம், குவைட் டிலேல ஒரு 2-3 நாள் கழிச்சு வரலாம். லேட் நான் முடிஞ்சு ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு சார், 1 மாசம் ஆயிடுச்சு சார், இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா we call it as a imperfect union. ஸோ அதில் வர வெரி காமனாக டிலேட் யூனியன், நான் யூனியன், மால் யூனியன், கிராஸ் யூனியன். ரேடியஸ் அல்னாவோட யூனிட் ஆயிடுச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ் அ கிராஸ் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமனா அப்படின்னா இதுல எது ரொம்ப காமன் ஃப்ராக்சர் ஆன உடனே வரும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ். வி ஆர் எக்ஸ்போசிங் த பிளட் வெசல்ஸ், பாடி ஓப்பன் பாடி டு த எக்ஸ்போஸ் என்வரான்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்டீரியா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் குவைட் காமன். அது வந்து செப்டிசீமியா காஸ் பண்ணலாம். So hopefully you know about septicemia. What is septicemia? Yeah, septicemia. Okay, fine. So infections goes to septicemia. It's medical emergency. We need to be treated immediately. Okay, fine. Pseudox atrophy, dystrophy, osteomyelitis, ischemic contracture, and myositis ossifications, OA. இது எல்லாமே delayed complication. உடனே வருமா அப்படின்னா take a time. ஒரு 1 or 2 months கழிச்சு கூட வரலாம். So we have to be shortened, limb shortening. இது எல்லாமே வந்து late complications. Sorry. Yeah, late complicationsல வரும். Okay, right, fine. And go next. Which of the following is seen in a bilateral congenital dislocation of hip? இதுல ரெண்டு இந்த bilateral CDH இருக்கு அப்படின்னா சாசர் இஸ் quite common. என்ன டிஸ்க் சாரி என்ன கேட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி காமன் கேட் வில் பி தேர் இந்த Walling gait, Sendon's line is broken, Tellenberg test positive, Ellis test. ஓகேவா, இந்த டெஸ்ட்ல எது காமனா இருக்கும், இந்த ப்ராப்ளத்துல எது பைலேட்டல் சிடிஹெச் இருக்கு அப்படின்னா ரெண்டு பக்கம் யூனிலேட்டல் சிடிஹெச் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பைலேட்டல் சிடிஹெச் தான் இருக்கும். எனக்கு எடுத்த ப்ரொஃபசர்ஸ் வெரி காமனா சொல்லுவாங்க சிடிஹெச் இஸ் குவைட் காமன் வித் யங் சில்ட்ரன்ஸ். அது ரொம்ப காமனா இருந்த காலங்கள் போய் இப்போ மாறிட்டு நம்ம உணவு முறைகள்லாம் மாறிடுச்சு. So as it is, we can able to come with the yeah answer. Done. Can we go next? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். we need to be cover more questions. ஓகேவா, ரைட், ஃபைன். உங்கள் பேர்லாம் சொல்லு நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நான் பார்த்து தான் இருக்கேன் லேப்டாப்பில். ஸோ ஆஸ் இட் இஸ், ஸோ வேலிங் கேட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா, அதாவது கொஞ்சம் டக் வாக் கேட்னு சொல்லுவாங்க. வேலிங் கேட் பேர். நடக்கும்போது டக் நடக்கிற மாதிரி பின்னாடி இருந்து டக் நடக்கிறத பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட் தான் இருக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ், ஸோ இதுல சென்டான்ஸ் லைன் ப்ரோக்கன் சொன்னாங்க. சென்டான்ஸ் லைன் வந்து இன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஹிப்குள்ளார ஹெட் ஆஃப் த ஃபீமருக்கும் சிம்பசிஸ் பியூபிஸ்க்கு இடையில ஒரு லைன் ஃபார்ம் பண்ற லைன் வந்து இட்ஸ் கால் இஸ் இட்ஸ் அ ப்ரோக்கன் ஆயிடும். சாரி, பியூபிஸ் ராமஸ்க்கு இடையில இருக்க லைன் வந்து பிரேக் ஆயிடும். இந்த பிரேக் ஆனது அப்படின்னா யூஸ்வலா நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்ல இது எல்லாமே லைன் பிரேக் ஆயிருக்கும். இதுல கேட்டுக்கிறது சிடிஹெச்ல என்ன கேட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சென்டான்ஸ் லைன் இஸ் செக் டு அப்சர்வ் த ஃப்ராக்சர். எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து அது எக்ஸ்ரேல லைன் ட்ரா பண்ணி பார்ப்பாங்க. ஆர்த்தோபெடிஷியன் தே டு இட் அவுட். ஆலிஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஆலிஸ் சைன் ஆர் கெலசி சைன் சொல்லுவாங்க. ரெண்டு காலையும் நம்ம ஒரே பொசிஷன்ல, அதாவது ரெண்டு காலையும் காலை மடக்கி க்ரூக் லைன்ல படுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு கால் ஷார்ட்டா இருக்கு, இன்னொரு கால் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அப்படின்னா பேஷண்ட் சப்போஸ் டு பி சஃபர் வித் கெலசி சைன். அதுவும் இண்டிகேட்ஸ் சிடிஹெச். ஆனால் யூனிலேட்டர்ல ஒரு பக்கம் மட்டும் சிடிஹெச் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நடக்கும்போதே ஒழுங்கா நடக்கல, சாஞ்சு சாஞ்சு நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த டக்வா கேட் இருக்கு அப்படின்னா தட் இஸ் வி கால் இட் அஸ் அ சிடிஹெச் வேலிங் கேட். அப்புறம் சிம்டம்ஸ் எல்லாமே நிறைய கார்லேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, ரைட், ஃபைன். கேன் யூ கோ நெக்ஸ்ட்? இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். as it is I have covered. yeah a contusion is the best described as what is contusion. contusion அப்படின்னா என்ன, லேசரேஷன் என்ன, இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ a complete tear of muscle, a bruise resulting from direct trauma, a sprain of a ligament,
of fracture of a bone. What is contusion? Contusion அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊமக்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சு இருட்டடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமக்காயம் அடிச்சிட்டாங்க கட்டை அடிச்சு, அதாவது அசால்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிச்சு உடம்புல வெளியில எதுவும் காயம் இருக்காது, பட் ஆனால் உடம்பு பயங்கரமா வலிக்கும். தட் இஸ் வி கால் இட் இஸ் அ கண்டியூஷன். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வி கால் இட் as a contusion, which mean to say ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா? Yeah, fine. Thank you answering many people's நினைக்கிறேன். Okay, thanks. So we call it as a bruise. So இதை அப்சர்வ் பண்ணலாம். கிளினிக்கலா நம்ம அப்சர்வ் ப்ரூஸ் எப்படி இருக்கும், என்ன கலர்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரூஸ் டிஸ்கலரேஷன் மாதிரி தான், சைனோசிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா லைட், அதாவது மூஞ்சில பஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணு வீங்கிரும், வெளியில கருப்பாயிடும், கண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் we call it as a contusion அப்படின்னு சொல்லுவாங்க. A bruise resulting from direct trauma, பஞ்ச் பண்றாங்க, கல் எடுத்து அடிச்சிடுறாங்க, இல்லை வேற கட்டையில் அடிச்சிடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அசால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வருது வந்து இட்ஸ் அ கன்டியூஷன். ஓகே, ரைட், ஃபைன். கேன் வி கோ நெக்ஸ்ட்? ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. நான் என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க, பட் இது வந்து நிறைய பின்னாடி ஆஃப்லைனில் பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேற கொஷின் போகிறேன். வாட் டஸ் த ஒபஸ் டெஸ்ட் அசஸ்? ஓகேவா? ஸோ ஓபர்ஸ் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படி நிறைய டெஸ்ட் இருக்குது. தாமஸ் டெஸ்ட், ஓபர்ஸ் டெஸ்ட், லாஷ்மன் டெஸ்ட், மெக்முரோ டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. இதில் ஓபர்ஸ் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஓபர் டெஸ்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடி பேண்ட் டைட்னஸ், anterior cruciate ligament injury, meniscal tear, hip flexor tightness. ஸோ இதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஹோப்ஃபுல்லி. யா, ஸோ இதுக்கு we have a go with தாமஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ meniscal tearக்கு we have two tests, McMurray and Apley's scratch test. Apley's ACLக்கு we have go with Latchman test as a reliable test அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டெஸ்டும் இருக்கு. So we call it as a pivot shift test. Other one is a anterior drawer test. ஓகேவா? ஸோ வெரி எஃபெக்டிவ், அதாவது கிளினிக்கலி வேலிட் டெஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிசிட்டி, ரிலையபிலிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது வந்து பைவோட் ஷிஃப்ட் டெஸ்ட்ல அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆன் டேபிள் சர்ஜன் வில் டூ இட் அவுட் ஆன் டேபிள் பண்ணுவாங்க. ஸோ இலியட், ஸோ இது இந்த டெஸ்ட் எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் வேற வேற டெஸ்ட். ஸோ ஐடி பேண்ட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த ஓபர் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஓபர் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் ஷுட் பி அடக்ஷன் இன்டர் ரொட்டேஷன் பண்ணிட்டு நம்ம அடக்ஷன் காலை தூக்கி சைட்லைனில் படுத்திருப்பாங்க. ஸோ சைட்லைன் படுத்தும் போது நம்ம முட்டியோட மிடில் சைடு ஹோல்ட் பண்ணிட்டு வி ஹாவ் டு ஹோல்ட் இட் அவுட் இந்த மீடியல் நீ ஜாயின் லைனில் ஹோல்ட் பண்ணிட்டு காலை தூக்கி டப்புன்னு விட்டுட்டோம் வித்தவுட் பேஷண்ட் கண்ட்ரோல், அதாவது பேஷண்டோட கான்ஸ் இல்லாமல் டப்புன்னு காலை விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ கால் அதே பொசிஷனில் நின்றுச்சு அப்படின்னா ஐடி பேண்ட் டைட்னஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். விட்டோம் உடனே விழுந்துருச்சு, அடுத்த கால் மேலே போய் டச் ஆகிடுச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ் அ ஐடி பேண்ட் டைட்னஸ் இல்லை நார்மலாக இருக்குது, நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓபர் டெஸ்ட் டு செக் த ஐடி பேண்ட் டைட்னஸ். ஐடி பேண்ட் டைட்னஸ் இருந்தால் வெரி காமன்லி த சைன் வில் பி தேர் கால்டு ஜே சைன் சொல்லுவாங்க, ஆர் மால் ட்ராக்கிங் ஆஃப் பெட்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. மால் ட்ராக்கிங் ஆஃப் பெட்டலா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ராக்கிங்கை நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். ஜே சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டலா நார்மலாக இப்படி மேலே கீழே போயிட்டு வந்திருக்கு பெட்டலா. ஸோ ஜே சைன் மாதிரி பெட்டலா கொஞ்சம் வெளியில போயிட்டு கீழே மீடியலாக வரும். ஸோ ஜே சைன் ஐடி பேண்ட் டைட்னஸ் இருக்கவங்களே ஹோப்ஃபுல்லி யூ ஆர் கெட்டிங் எ வெரி காமன் சிண்ட்ரோம் கால்டு ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்லோஃபிமல் பெயின் சிண்ட்ரோம் வரலாம், ரன்னர்ஸ் நீ, ஜம்பர்ஸ் நீ, அதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஐடி பேண்ட் ரிலேட்டட் கண்டிஷன் தான். கிளினிக்கலி குவைட் இம்பார்ட்டன்ட். ஐடி பேண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் கிளினிக்கலி. ஸோ அப்சர்வ் பண்ண முடியும் நிறைய கண்டிஷன்ஸ் நீ ரிலேட்டடா. Okay, right, fine. Can you go next? Sorry. What is the most common mechanism of injury for an anterior ligament tear? So எப்போ anterior ligament tear ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். பாருங்க, I'll give you time to observe.
ஓகே. ஐ கோ வித் 1 hour. அதாவது இடையில கரண்ட் பவர் கட் வேறு. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தாக வேணாம் செஷன்ஸு. ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் காமன் மெக்கானிசம்? இதில் ரொம்ப காமனாக எந்த மெக்கானிசம்னால ஏசிஎல் இன்ஜுரி ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெரி காமனாக இன்ஜுரி ஆகுது ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் ஆகலாமா அப்படின்னா ஆகலாம். ஃபால் டைரக்ட்லி ஆன் டு த நீ ஆகலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகலாம். ஸோ இந்த இதில் டைரக்ட் ப்ளோ அந்த நீ முட்டியில் டைரெக்டாக விழுறாங்க அப்படின்னாலும் ஆகலாம். பட் எந்த பொசிஷனில் பயோமெக்கானிக்கல் பொசிஷனாக போகும் அப்படின்னா சடன் டீசலரேஷன்ஸ், கால் பின்னாடி போயிட்டு இப்படி கால் பின்னாடி போயிட்டு மீடியலாக உள்ளே போயிடுது கால் அப்படின்னா, அதாவது அண்ட் பைவோட்டிங் ஸ்லைட்டாக ரொட்டேட் ஆகும். அதாவது யூஸ்வலாக எப்போ இன்ஜுரி ஆகும் அப்படின்னா ஏசிஎல் க்ளோஸ் கைனமேட்டிக் தான் இன்ஜுரி ஆகும். ஸோ காலை புஷ் பண்ணிட்டு பால் ரொட்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ பாடி ரொட்டேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்போ தான் காமனாக ரொட்டேட் ஆகும், இன்ஜுரி ஆகும். So very commonly get injury on the sudden deceleration and pivoting position தான் காமனாக இன்ஜுரி ஆகும். ஸோ ஆஸ் இட் இஸ் ஐம் ஸ்டாப்பிங் ஹியர். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி காமனாக அண்ட் ஆல் ஏசிஎல் இன்ஜுரி அக்கர் வென் போன்ஸ் ஆஃப் த லெக் ட்விஸ்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், காலில் இது டைரக்ட் ப்ளோவில் தான் வரும். பட் ஈவன் தோ கால் கீழே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், முட்டி வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகும், மீடியலாக ஓப்பன் ஆனாலோ இல்லை லேட்டரில் ஓப்பன் ஆனாலோ யூஸ்வலாக ஏசிஎல் டேர் ஆகும். ஆன்டீரியர் ட்ராயரை ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஏசிஎல். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப ஃபார்வர்டோ பேக்வேர்டோ போனாலும் ஏசிஎல் டேர் ஆகும். ஸோ வெரி காமனாக க்ளோஸ் கைனமேட்டிக்கில் இன்ஜுரி ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், ஃபைன். மை கிளாஸ் வில் பி குவைட் தியரிட்டிக்கல். ஸோ அஸ் இட் இஸ் ஐ ஹாவ் டு கவர் மெனி போர்ஷன்ஸ், அதனால் எல்லாத்தையும் சொன்னேன். ஸோ அஸ் இட் இஸ் உங்களோட ஃபீட்பேக் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். குவைட் லென்த்தி வேண்டாம். ஸோ மீண்டும் டைம் கிடைக்கும்போது உங்களோட நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஐ எம் யூடியூபர், ஃபிசியோ டீச் அப்படின்ட்டு இருப்பேன். ஸோ ஐ எம் டூயிங் a lot of videos related to public awareness about back pain, disc prolapse, knee pain அதெல்லாம் போட்டுட்ருப்பேன். அஸ் இட் இஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன், ஃபிசியோ டாட் அப்படின்ட்டு இருப்பேன். என்னோட நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க, 86100956. ஸோ முடிச்சிட்டேன். ஸோ வெரி ஃபாஸ்ட். ஸோ அஸ் இட் இஸ் number 8610097356. ஸோ என்னோட நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். உங்க பேர் செந்தில்குமார். ஹோப்ஃபுல்லி உங்களோட ஃபீட்பேக் இஸ் மச் அப்ரிஷியேட்டட். முடிஞ்ச என்ன டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க. எனிதிங் யூ ஹேவ் அ டவுட், வில் டிஸ்கஸ் இட் அவுட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இன் ஆன்லைன் குவைட் லாங்கர் பீரியட். தேங்க்ஸ் ஃபார் அவர் இன்டரப்ஷன்ஸ். வெயிட் பண்ணதுக்கு நன்றி. ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ.